ஹலோ, இன்னைக்கு டேப் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஜியோ மார்ட்லேருந்து. ஸோ இந்த டேப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு தான் ஸ்டீல் மாதிரி இருக்குது, ஆனால் இது ஸ்டீல் கிடையாது. ஸ்டீல் மாதிரி ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். மேலே ஸ்டீல் கூட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே மெட்டல் கிடையாது. இதில் அந்த மேலே இருக்க ரிங் கூட பிளாஸ்டிக் தான். ஸோ ஆல்ரெடி டேப்பில் இருக்கிற இந்த ரிங்கை வந்து ஒரு கட்டிங் பிளேயர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் ரிங்கை டேப்பில் ஃபிட் பண்ணணும். ஸோ பழைய ரிங்கில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து ஸோ இது வந்து டேப்பில் எதுவும் ஃபில்ட்ரு போடாமல் இருக்கும்போது தண்ணி எப்படி வருதுன்னு பார்த்தேன். ஸோ இந்த டேப்பை நான் ஸ்டார்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எப்படி ஃபிக்ஸ் பண்ணது தெரியல, ஐடியாவே தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த டேப் கூட ஒயிட் கலரில் ஒரு ரிங் வந்தது. ஃபஸ்ட்டு அதை டேப்பில் நான் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அது போய் ஃபிட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா அந்த டேப் கூட வந்து ஒயிட் கலர் ரிங்கை டேப்பில் ஃபிட் பண்ணிட்டு அதையும் இந்த டேப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எப்படியோ நான் கஷ்டப்பட்டு ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு கட்டிங் பிளேயர் வச்சு ஃபிட் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த டேப்பை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ நம்ம இந்த ரிங்கை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து டேப்போட ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இது பிளாஸ்டிக்கு, ரொம்ப ப்ரெஷர் போட்டோன்னா ரிங்கு உடையிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நான் இதை மாட்டலான்னு எடுக்கும்போது அது கைண்டி கீழே விழுந்துருச்சு. ஸோ அதை மறுபடியும் மாட்டிட்டு இப்போது நான் டேப்போட இந்த டிஃப்யூசரை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் வந்து எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இல்லை இந்த டேப் மேலே, ஏன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். ஸோ பிளாஸ்டிக்னால இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நான் ரொம்ப டெலிகேட்டாக தான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ ரஃப் ஹேண்ட்லிங்க்கெலாம் வந்து மெட்டல் தான் சூட் ஆகும். ஸோ டூ ஐ ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட்? நான் இந்த ப்ராடக்ட் வாங்க ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா அப்சல்யூட்லி நோ, இல்லவே இல்லை. ஏன்னா இது பிளாஸ்டிக். இது கொஞ்ச நாள் உழைக்கும், அதுக்கப்புறமா இது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுது, இந்த ப்ராடக்ட் என்ன குவாலிட்டி, ஸோ அதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ நான் இப்போ டேப்பை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ டேப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வாட்டர் டிஃப்யூஸ் ஆகி வருது. ஸோ அதில் ஒரு சுவிட்ச் இருக்குது. ஸோ அந்த சுவிட்சை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா வாட்ரு வந்து நம்ம வேறு மாதிரி டிஃப்யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஃப்ரூட்ஸ், சிங்க் வாஷ் பண்ணுறதுக்கு, ஸோ இது வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு அதுமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டேப்பை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா திஸ் இஸ் பிளாஸ்டிக், திஸ் இஸ் நாட் மெட்டல். ஸோ அதனால் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நான் ரொட்டேட் பண்ணேன். ஸோ இந்த ப்ராடக்ட் ஜியோ மார்ட்டில் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணுறது தான் ஆர்டர் பண்ணலாம். ஆனால் பேஸ்ட் ஆன் மை ரிவ்யூ ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் திஸ். Thank you. We'll meet in another video.